என்னதான் திறமைசாலியாக இருந்தாலும் கொஞ்சமாவது அதிர்ஷ்டம் கை கொடுக்கணும். இந்த ஆண்டு சென்னை அணிக்கு அதிர்ஷ்டம் நெகட்டிவ் சைடுல இருக்கும் போல. IPL 43வது போட்டியில் சென்னை அணியும் ஹைதராபாத் அணியும் மோதிக்கொண்டனர். டேபிள் கடைசி 2 இடங்களில் இருக்கும் அணிகள். எல்லா போட்டியிலும் டாஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டு ஆக வேண்டும். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஹைதராபாத் அணி டாஸ் வென்று பவுலிங் தேர்வு செய்தது. இந்த இடத்திலிருந்து சென்னை அணிக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை. ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது சென்னை அணிக்கு. ஷேக் ரஷீத் 0 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தார். ஆயுஷ் மஹாட்ரே சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தார். 19 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். வாய்ப்பு கிடைத்தாலும் சரியாக பயன்படுத்த முடியாமல் சொதப்பிய சாம் கரன் 9 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். ஏமாற்றம் அளித்தார் ஜடேஜா 21 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். சவுத் ஆப்பிரிக்காவின் புதிய ABD டேவால் பிரவஸ் இந்த போட்டியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. 25 பந்துகளில் 4 சிக்சர்கள் அடித்து 42 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். ஷிவம் டியூப் 12 ரன்கள், MS தோனி 6 ரன்கள், அன்ஷுல் காம்போஜ் 2 ரன்கள், நூர் அஹ்மத் 2 ரன்கள், கலீல் அஹ்மத் 1 ரன் என வந்தவர்கள் எல்லாம் அடித்து அட முயற்சி செய்து ஆட்டம் இழந்து வெளியேறினர். தீபக் ஹுடா மட்டும் பொறுமையாக விளையாட 22 ரன்கள் எடுத்தார். 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 154 ரன்கள் எடுத்தது சென்னை அணி. ஹைதராபாத் அணி சார்பில் ஹர்ஷல் பட்டேல் 4 விக்கெட், பேட் கமன்ஸ் 2 விக்கெட், ஜெயதேவ் அனார்கட் 2 விக்கெட் எடுத்தனர். பில்டிங் மற்றும் பந்து வீச்சு சிறப்பாக இருந்தது. ஹைதராபாத் அணிக்கும் ஆரம்பம் அதிர்ச்சி காத்திருந்தது. அபிஷேக் சர்மா 0 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தார். பெரிதும் நம்பப்படும் வீரர்கள் பெரும்பாலும் ஏமாற்றத்தை அளிக்கிறார்கள். ஹெட் 19 ரன்களில் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து சொதப்பி வந்த இஷான் கிஷன் இந்த போட்டியில் 44 ரன்கள் எடுத்து நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் விளையாடி அவுட் ஆனார். ஹைன்ரிக் கிளாசேன் 7 ரன்கள், அனிகேத் வர்மா 19 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்து ஏமாற்றம் அளித்தனர். தொடர்ந்து விக்கெட்டுகள் இழக்க சென்னை அணிக்கு வெற்றிக்கான வாய்ப்பு சற்று இருப்பதாக தோன்றியது. ஆனால் ஹைதராபாத் அணி நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று விளையாடி கமிந்து மெயின்டஸ் தெரிவித்துவிட்டார். கமிந்து மெயின்டஸ் மற்றும் நிதிஷ் குமார் ரெட்டி வெற்றிக்கான ரன்களை பொறுப்பாக விளையாடிய எடுத்தனர். கமிந்து மெயின்டஸ் 32 ரன்கள், நிதிஷ் குமார் ரெட்டி 19 ரன்கள் எடுத்து அணியை வெற்றி பெறச் செய்தனர். 18.4 ஓவர்களில் 154 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றனர். சென்னை அணிக்கு நூர் அஹ்மத் மட்டும்தான் நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் வந்து வீசி 2 விக்கெட் எடுத்தார். இன்று சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதிய போட்டியை காண அஜித்குமார் அவர் ஃபேமிலி வந்திருந்தனர். ரசிகர்கள் 2 தலையையும் ஒரே இடத்தில் பார்த்து ஆரவாரம் செய்தனர். சிவகார்த்திகேயன் அவர் குடும்பத்துடன் வந்திருந்தார். மேலும் ஸ்ருதிஹாசன் மற்றும் பல சினிமா நட்சத்திரங்கள் வந்திருந்தனர். சென்னை அணி இந்த சீசனில் 9 போட்டிகள் விளையாடி 7 தோல்வி அடைந்திருக்கிறது. புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கிறது என்பது வருத்தத்திற்குரிய செய்தி. சென்னை அணிக்கு இந்த ஆண்டு IPL கப்பு வாய்ப்புகள் இல்லை.